பாருங்க பிடிச்ச மீனை நாங்கள் ஐஸ் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள் இரவு பிடிச்ச மீன் தான் அதெல்லாம். பெருசாக பிடிக்கல, கணக்காக பிடிச்சிச்சு. பாருங்கள் பாறைக்குட்டி. இதான் அந்த இரவு அந்த சுண்ணாம்பு வாழையாம இது. சுண்ணாம்பு வாழை இதெல்லாம் ஆற்றுல பிடிக்கிறேன். இது அப்படி பாயுது பிடிக்கிற ஆக்கல்ல பாஞ்சி கடிச்சு போட்டோம். ஆக்கல் பாஞ்சி இதான் சுண்ணாம்பு வாழை. பார்த்தீங்களா பல்ல பார்த்தீங்களா, கண்ணை பார்த்தீங்களா? கண்ணை பாருங்க, பல்ல பாருங்க, பல்ல பாருங்க. எப்படி பல்ல காட்டாம ஒழிச்சிட்டு இருக்கோம். நான் எடுத்துக்கிறேன். வீடியோ பார்க்குற நம்பர்கள்லாம் வந்துட்டு நம்ம இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நீங்கள் எங்களுக்கு செய்த பெரிய உதவியாக இருக்கும். ஒரு லைக்கு போட்டுக்கோங்க. நல்லா பாருங்க, ரொக்கலோட கொல்ல பிள்ளைக்கா கையில் பட்டாச்சு சுண்டுதான் பிளேடு உளறிக்கும். பார்த்துங்க முன்னுக்கெல்லாம் இப்படி பல்றிக்கின்றி. இது தோணியில் வந்து திக்கில் வந்து இந்த சுண்ணாம்பாலை பிடிக்கிறேன். இப்படி பிடிக்கிறீங்களா அப்படியோ பெரிய பார்க்கா இழுக்கிற மாதிரி தான் இழுத்து வரும். ஆக்களை கடிக்கிறேன், ஆக்களையும் கடிக்கிறேன். ஈஸியில் விரிக்கிறேன். பிரித்து வச்சுட்டு வாரத்தெல்லாம் தண்ணிக்குள்ளே பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அகலமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதான் எங்கிட்ட சண்டையில் பிடிச்ச இரவு பல்ல பாருங்க. மாஷால்லா ராவு பார்த்தீங்களா எப்படி சோல் அடி வருதுண்டு. இந்த மீனை பிடிச்ச உடனேயும் நான் பிடிச்சி போட நான் கழுவி துப்புராய்க்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படியோ ஆக்சுவலாக கொண்டு வைக்கிறது தான். மீனுக்கெல்லாம் விலை இல்லை. எங்களை மீனுக்கெல்லாம் கொஞ்சம் விலை குறைஞ்சிட்டு வலையா குழம்பு மார்க்கெட்டு 300 கிலோ வலை 350 400. இப்படி போனால் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் எப்படி ஆகுற எப்படி நிலைமை. நாங்களும் 10,000 15,000 காசை வாங்கிட்டு வர வந்து ஒரு பங்கு இல்லாட்டி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். கடைசியாக வீடு வளவை தான் பண்ணி கேட்பானு. நாளைக்கு கொறுக்காப்புளி வச்சு நல்லா தேங்காய் புளிஞ்சி வெள்ளைப்புல்லாம் போட்டு நல்லா ஆக்கினது தான் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ருசியாக இருக்கும். இது கல் மீன் தானே, இதுதான் சொல்கிற குறிவில்லிண்டு. செவலெல்லாம் கழுவி போட்டு வெட்டினா தான் வெட்டி போடும். அதோட செவல் பிடிச்சி சதையெல்லாம் வெட்டி போடாது. அதுக்காக தான் வெட்டப்படாது. பாருங்க பறங்காய் பிடிக்கிறதெல்லாம் கத்தி வெட்டி போடுறது இல்லை. மசாலா பார்த்தீங்களா எப்படி கொழுப்புண்டு. எப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்தீங்களா? ரத்தம் பாரு இப்படி வெட்டினா இது வெட்டினா ரத்தம் இது பிடிச்ச உடனேயும் தொண்டலை கழட்டினா ஐசில் வச்சிடணும். இப்படின்னா சதை அப்படி ஃபிட்டாக இருக்கும். பாருங்கள் அது பார்த்தீங்களா? இதுதான் மாஷால்லா இன்றைக்கு தூள் போட்டு ஆக்கி ஒரு ஆளுக்கு 2 தொண்டை பொறிக்க போகிறோம். சரியாப்பா மாஷால்லா. இந்த வெட்டுறது ஸ்டார் பார்த்தீங்களா? வெட்டுறதை சிரா லைனில் சிரா பொடி செஞ்சால் இந்த மீனை வெட்டி தான் கொடுக்குற சாப்பாடு. விலை கூடிய மீனை பிரச்சனை இல்லை. அவருக்கு சாப்பாடு கொடுக்குற நல்ல இதை தான் கொடுக்கணும். நல்ல மீனில் தான் கொடுத்தது தான் சிரா பிடிக்கலாம். இது முள்ளெல்லாம் சரியான பிள்ளம். பிறகு எனக்கு பேகுக்குள்ளே வச்சு கொட்டைக்குள்ளே கையில் எங்குத்தி விட்டு இதில் முள் சரியான கடுக்கிற இந்த வெட்டுற பார்த்தீங்களா? ஒரு சுண்டில் எடுக்காரு. அது பாருங்க எப்படி கொழுப்பு அரைக்கிண்டு. கொழுப்பு கட்டிய பார்த்தீங்களா? பெரும்பெருஞ்சிரா அஞ்சலை பக்கம் தான் இருக்கு. ஒளிவில் தான் கூடுதல்ல பெரும்பெருஞ்சிரா. பெருஞ்சிரா அங்காளையும் அங்காள வலை வைக்கல. சின்ன போட்டு கூட கல்லணல் வலையை கலந்துட்டு போகிறானல், மீன் கலக்கிறானல். சின்ன கண் வலை கலந்து அவனோட சின்ன போட்டு தைக்கின வலை பெரிய போட்டில் கலந்தா ஒரு 5 மடங்கு 10 மடங்குன்னு அப்படியே கொசிக்கிட்டு போய்த்துருவானு. நானும் போன வருஷம் ஒரு போர்டில் போய் அங்கே போய் தான் சின்ன போட்டு களியை நாங்கள் வலையை வச்சு 15 மடங்கு வலையை சின்ன போட்டுக்காரன் கொண்டு போய் அந்த கணக்கு எங்கட சிலையில் வந்து அந்த கணக்கெல்லாம் போடுவான். அப்படி நிலைமை அறிக்கி சின்ன போட்டுக்காரன் கண்டா கொண்டு வைத்துறது தான். அது காணாமல் எங்களை வலையில் தலைப்பத்து கொப்புறு கிடந்தால் அது கலட்டி எடுக்கிறல்ல. அப்படியோ வலையோட சேர்த்து அப்படி வெட்டுறானல். நாங்கள் அந்த வலையை எடுத்து எங்களை வலையை துண்டு போட்டு வலை துண்டு வேறையா வேண்டி காசு கொடுத்து அது வேறையா போட்டாண்டு அது விளங்காது. யார் மௌத்தானாலும் தெரியாது எங்களுக்கு. யார் மௌத்தானாலும் விளங்காது. எங்களோட குடும்பத்துக்கு மௌத்தானாலும் நாங்கள் ஊருக்கு போய் பார்த்தா தான் சரி எங்களுக்கு யார் மௌத்தாரிக்கான்னு சொல்லி அப்படி நிலைமை. அப்படி நிலைமை களத்தொழில் கஷ்டம் தான். என்ன செய்கிறேன்? இந்த எனக்கு இந்த 54 வயசு
கடலுக்கு வரேன் தான். நான் பழையின தொழில் அப்படி தான். கடத்தொழில் பழகல 22 வயசு. மாஷால்லா இப்போ 54 வயசு ஆகுது. போனாலும் கடத்தொழில் தான், கடலுக்கு தான் போகிறேன். வேறு மாற்றமும் இல்லை. மாஷால்லா தரலன்னு சொல்லையில அல்லா சுவானத்தால் அல்லா சந்து அறிக்கான். வெளிநாட்டுக்கு அனுப்பல 3 பிள்ளைகளையும். மாஷால்லா அல்லா சந்து 3 பிள்ளைகளையும் கல்யாணம் முடிச்சு பாலக்காட்டில் அவளுக்கு ஒரு வீடு கட்டி மாஷால்லா கொடுத்துருக்கி. எங்களோட ஊரில் அதான் ஒரு குடும்பம் இருக்கு. நாங்கள் வீடெல்லாம் கட்டி நாங்கள் தான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும். எங்களை ஊரில் நம்ம சொல்லக்கூட அல்லா ஹரலன்னு சொல்லி அல்லா சந்து தான் தந்து டிரைவர் வானான்னு சொல்லி இப்போ டிரைவர் வானான்னு சொல்லி இப்போ அது பார்த்தீங்களா கொழுப்பை எப்படி கொழுப்பு பிடிக்கணும் பார்த்தீங்களா? கொழுப்பு கட்டி தான் இது. கொழுப்பு கட்டி தான் இது. கொழுப்பை பார்த்தீங்களா எப்படி கட்டி அவ்வளோதுண்டு. கொழுப்பு பார்த்தீங்களா இப்படி பார்த்தீங்களா எப்படி கொழுப்பு கட்டியான்னு சொல்லி பாருங்கள் எப்படி கொழுப்பு. பாருங்கள் எப்படி கொழுப்புண்டு. கொழுப்புள்ள மீனாக ருசியாக இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் சின்ன கிடைக்காது. இந்த மீனெல்லாம் சின்ன கிடைக்காது. இதெல்லாம் தூண்டலில் பிடிக்கிறாக்கள் தான் ஐட்டம் மாதிரி சின்னலாம். நல்ல மீனை வந்துட்டு நாங்களே வேலையை விட்டுருவோம். இப்போ இல்லைக்காரன் தான் கொம்பனியில் தின்றாங்க. இப்போ நாங்கள் சாதனை காட்டுங்க பார்த்தீங்களா? இவ்வளோ மீன் சேர்ந்த ஒரு கறிக்கு தான் காணும். நாங்கள் 4 பேரை நான் வந்திருக்கோம். 4 பேர் இப்போ பவலைக்கு எங்களுக்கு அது மாஷா இல்லாத பவலைக்கு முடிஞ்சிடும். பிறவைக்கு இந்த எங்களோட தம்பி சொல்லியிருக்காரு மீன் ஒன்று கிடக்கு பொறிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதை பொறிச்சா சரி. மாஷா இல்லை பாறை ஒன்று கிடக்கு அதை பொறிச்சு போட்டு தின்றா சரி. பாறையை காட்டுறோம் பாருங்க. மாஷா இல்லை சாப்பாடில் பஞ்சம் இல்லை. நாங்கள் தயிர் வண்டி வார 6 நாளைக்கு 6 தயிர் வண்டி வார 6 தயிர் வண்டி 6 நாளையில முடிஞ்சிடும். இதுக்கு தானே கட்டி இந்த கட்டி இதுகள் கேன்சருக்கெல்லாம் வந்துட்டு இந்த கொழுப்பு அந்த மாதிரி சாமான் கொழுப்பு வச்சு கறியாகணும். எனக்கு பௌத்தில் கட்டி ஏரியானே எண்ணெய்த்தன்மை ஒன்று இருக்குது. அந்த எண்ணெய்த்தன்மையை வந்துட்டு ஆக்கள் தின்னணும். பாருங்க இதில் எண்ணெய்த்தன்மை இருக்குது. கொழுப்பு பௌத்தில் கட்டிகள் இருக்கிற ஆக்கள் தின்னலாம். நம்மளும் கொஞ்சம் கட்டி தான் பௌத்தில் நம்மளுக்கு தின்ன சொல்லிருக்காரு. இன்ஷால்லா நாங்கள் காக்கி போட்டு தின்னலாம். அதை அண்டை சீலா மீன் வந்து சீலா மீனுக்கு இப்படி தான் பெரிய பெரிய கொழுப்பு இருந்துச்சு. அந்த கொழுப்பை போட்டு ஆக்கினே தான் ஆக்கினா திண்டு மாஷால்லா விஜயெல்லாம் வராது. லக்கன விஜயெல்லாம் வராது. அப்படியே பிளேடு போல வட்டி போட்டு பார்த்தீங்களா? பூ கூட இருக்கு, பல்லு போல இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ப்ரெஷராக அவ்வளோ இப்போ அப்படியாக சட்டிக்குள்ளே களி அப்படி விரிச்சில் வைக்கிறேன். வச்சு போட்டு ஒரு 11 மணி. பாருங்கள் எங்கள்கிட்ட மீனை வெட்டி முடிச்சிட்டோம். எப்படி இருக்கு பாருங்கள். செம்மஞ்சள் கலரில் இருக்கா. ஒரு கறிக்கு கணக்கு கறி பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கு தான் கணக்கு. எங்களுக்கு இரவைக்கும் பாலைக்கும் தின்றதுக்கு இல்லாட்டி கொஞ்சம் வெயில மலைக்காங்க. இல்லாட்டி இரவைக்கு காணாமல் வரும்போது இரவைக்கு நான் பொறிச்சிட்டு கிடக்கணக்காண்டி காற்று கடல் நின்றா ஒன்றும் செஞ்சுக்கல. அது பாருங்கள் இன்றைக்கு மோர் மாமா தான் ஆக்குவார் எங்கிட்ட. பாருங்கள் வீடியோ பண்ணி போடுவேன் பார்த்துக்கோங்க. ஒரு வெட்டி வச்சுக்கோ. நாங்கள் வெட்டி வச்சு போட்டு நீ வேலை கூடிய டைமுகளில் வந்துட்டு வெட்டி வச்சா லேசி என்றுன்னா நாங்கள் படுத்துக்கிறதுக்கு லேசி. கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் வேற ஃபுல்லாக விடிய குந்திட்டு இருந்தோம் நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்காண்டி. இப்போ வெட்டி வச்சு போட்டு கொஞ்சம் நேரம் படுத்து போட்டு ஆக்கக்குள்ளே வீடியோ பண்ணி காட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ கொழுப்பு இருக்கேன்னு பாருங்கள். தண்ணியில் அவ்வளோ கொழுப்பு தான். மீன் கொழுப்பு தான். இந்த கொழுப்பு மீன் தான் அந்த தின்னணும் வந்துட்டு எல்லோரும் பார்த்துக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு துண்டுகளும் பாருங்கள் கண்ணாடி துண்டு தான். எங்கே தலை பாருங்க. தலை குருவி பாருங்கள் ஃப்ரெண்ட். இப்போ மீனெல்லாம் வெட்டியாச்சு. இதான் தலை பார்த்துக்கோங்க. தலையை பிடிக்காதாக்கள் யாருமே இல்லை. நான் அந்த தலையை செல்லல மீன் தலையை தான் சொன்னேன். பாருங்கள் இப்போ எங்களுக்கு தூக்கம் வந்துட்டு இன்ஷால்லா இரவு ஃபுல்லாக தூங்கலை. மீன் பிடிக்கிறதுக்காண்டி வீடியோ குந்திட்டு இருந்திருக்கோம். நாங்கள் வீடியோ குந்திட்டு இருந்ததுக்காண்டி இவர் தான் பாறைக்குட்டியர். இவரை தான் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் கறி காணமாக வந்தாலும் தச்சியமாக அவசரத்துக்கு பொறிக்கிற இவரை தான் பொறிப்போம். நான் பொறிக்கிற வீடியோ போடுறோம் பாருங்கள். நாங்கள் வெட்டி வச்ச மீனை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போவோம்னு சொல்லி தான் வந்தோன்னா பாருங்கள். இது இரவு வந்துட்டு பிடிச்ச மீன் தான். அவ்வளோ ஐஸ் அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இதான் எங்கிட்ட மரக்கறி கூட பாருங்கள்.
இந்த அடிக்கு எங்களை மீனை வெட்டி வச்சிருக்கோம் பாருங்கள். வெட்டி வச்சு போட்டு தூங்கி ஒளிம்பி தான் பகலைக்கு தான் ஆக்கும் சாலாம். இதே சாம்பிரா குட்டி பாருங்கள். இரவு பிடிச்ச மீன் வந்துட்டு ஐஸுக்கு வெய்படாமல் விட்டுருக்காரு. யாரோ விட்டுட்டால மறந்து போய்த்தாங்களே. சுடுறதுக்கு நல்லா இருக்குது இந்த சாம்பிரா குட்டி. கறிக்கு கொஞ்சம் வாசம் கொண்டு கொடுக்கும் பாருங்கள். எக்கு நான் பொரிக்கிறதுக்கு எடுத்து வைப்போம் பார்த்துக்கோங்க. நான் மீனை வச்சுட்டு வாரத்துக்கிடையாலே மாமா படுத்து தூங்கிட்டார். ஆக்களுக்கு ஏலாது இரவு ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு இருந்தது தானே. அதுக்காண்டி நீ தூக்கம் பாருங்கள். இதான் எங்கிட்ட தூங்குகிற இடம். அதனால் தூக்கம் சரியான கடல் அந்த மாதிரி தான் இருக்கி. இதுதான் நம்மளோட படுக்கிற இடம் பார்த்துக்கோங்க. என்ன தேங்காய் சரி சோறு கறி ஆக்க போகிறீங்க? தேங்காய் செருகி தூள் போட்டு ஆக்க போகிறோம். நாங்கள் பால் பக்கெட்டு தான் காற்று கடல் ஆக்குறேன் போடுறேன். அதுக்கு கொஞ்சம் நல்லா கடல் அதுக்கெல்லாம் தேங்காய் திருகி இந்த மீன் ஆக்கினேன். தேங்காய் கொஞ்சம் நல்லா தேங்காய் பழம் பார்க்க தேங்காய் திருகியா நல்லா அதுக்காக அன்றைக்கி நாங்கள் தேங்காயோட விலை எவ்வளோ? தேங்காயோட விலை 250 ரூபா போகுது. மீன் விலை எவ்வளோ? மீன் விலை 200 ரூபா போகுது. என்ன நிலைமையாக பார்த்தீங்கன்னா தேங்காய் 250 ரூபா, மீன் 200 ரூபா. அப்படி நிலைமை. அரிசிக்கு விலை, சீனிக்கு விலை, மாவுக்கு விலை, தைலைக்கு விலை, எல்லாத்துக்கும் விலை. என்ன செய்யலாம்? இரண்டு ஏற்பாடு ஜனாதிபதியாக வந்து கூட்டிட்டான்னு சொல்லுவேன். என்ன செய்ய அவர் வந்தது இப்படி பிரச்சனை ஆயிட்டு அவருக்கு பிரச்சனை ஆயிட்டு. சரி நாம் தேங்காய் திருவோம். தேங்காய் திருவிட்டு குத்தஞ்சில்லையா? பாருங்கள் மக்களே, நாங்கள் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். பாருங்கள் கொச்சிக்காய் அவ்வளோ வந்துட்டு நல்லா பழுத்த கொச்சிக்காய் தான் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. பழுத்த கொச்சிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்கி பாருங்கள். இது வந்துட்டு 6 நாளே வீடியோ வந்துட்டு இது வந்துட்டு நாங்கள் போடுற வீடியோ வந்துட்டு 6 நாளும் வந்துட்டு கடலில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஏன்னுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தோம். பாருங்க மக்களே, இது 6 நாளே வீடியோ வந்துட்டு மிச்சம் லோங்காக போனதை கட் பண்ணி எடுத்துருக்கி. பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு அப்போ தான் திருப்பி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். தேங்காய் புளிஞ்சி தான் ஆக்கும்னு சொல்லிவிட்டு மாமா அடம் பிடிச்சி இந்த தேங்காயெல்லாம் திருகி வச்சிருக்காரு பாருங்கள். ஏன்னுச்சுன்னா காற்று கடல் இல்லை, கொஞ்சம் நல்லா கிடக்கு கடலை. அதுக்காண்டி தான் தேங்காயெல்லாம் திருவிட்டு ஆக்க போகிறேன். தேங்காய் பால் பாக்கெட் தான் போடுவோம் பாருங்கள். தேங்காய் திருவி வச்சிருக்காரு. இதில் பாருங்கள் வெந்தயமும் கொர்க்காப்புளியும் ஊற வச்சு வச்சிருக்கி பாருங்கள். தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில்லை எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா உருகி போட்டுக்கணும். போட்டுட்டு கொச்சிக்காத்தூள், உப்பு, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, உருவரிசி, கொர்க்காப்புளி, ரம்பை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்சிங் பார்த்துக்கோங்க. தேங்காய் புளிஞ்சி ஊற்றி ஆக்குறதாங்க கொஞ்சம் கறி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்காக தனி மீன் கறிக்கு மிளகாய் பொடி கொஞ்சம் போலத்தாங்க நம்ம போத்தி பரட்டும். உரப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த கறிக்கு நல்லா இருக்கு. நல்லா அரி அதுக்காக கறியை தான் சொல்ல வைக்கும். அப்போ இந்த கொழுப்பு பாருங்க அப்படி போட்டு பார்த்தீங்களா? இப்படி எங்களோட மூடியை கொஞ்சம் ஃபேஷனை கொஞ்சம் காட்டுங்க. கவரு வீட்டில் இருக்கிறாங்க ட்ரை பண்ணிக்கங்க. எங்களோட மூடி இப்படி தான் இருக்கு. இப்படி வராது. இப்படி பாருங்க கணக்காக மெல்ல குறைச்சி வரணும். பார்த்தீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கறியை தொடர்ந்து பார்ப்போம். கொதிக்க ஆக ஓட்டானே கொஞ்சம் உடைய பார்க்கும். மெல்லிய சதவுடைய மீன் மூடி வைப்போம். கறி செட் ஆகினது ப்ரோ பார்ப்போம். லைட் அனுபவம் பத்துலையா? நம்ம அவப்பே சொல்லி வேணுமா? கொஞ்சம் காணாத
உப்பு புளி எல்லாம் நல்லா இருந்தால் தான் கறி இந்த மாதிரி கறி செட் ஆகும். இல்லாட்டி விளக்கிட்டு நான் சந்தேகத்தில் குறைய தான் போட்டேன் உப்பு. இந்த உப்பு கொஞ்சம் போட தான் சரி. சரி உப்பு போட்டாச்சு. அவரை கொதிக்கட்டும். ஏன் அவர் வந்துட்டு கொதிப்பார். கறிட வேறு கறி கொதிக்கு பார்க்கலாக பண்ண வச்சுட்றாங்க. அது மாஷா அல்லான்னு சொல்லணும் எல்லாரும். சந்தையெல்லாம் பார்த்தீங்களா? பாருங்கள், நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்க மக்களே. பாருங்கள், பார்க்குறாங்க, லைக் கொண்டு போட்டுக்கோங்க. பசி எடுத்துட்டு கறியை ஹிட் ஆக்கி எடுங்க. நல்லா வீடியோ வந்து கொண்டு வா க்ளோஸ்அப்பில். எப்படி இருக்கு கறி உங்களை? இங்கே பாருங்க கறியை. கொழுப்பு கடி பார்த்தீங்களா? தலையை பார்த்தீங்களா? எனக்கு வேணும். உங்களுக்கு தரல, எனக்கு தர. எங்களோட சண்டையில தலையை கொடுக்கும் பாருங்க. உங்களுக்கும் இல்லை, எங்களோட சண்டையில இவருக்கு வாழ்த்துண்டு கொடுத்துருக்கீங்க பாருங்க. அவருக்கு வைக்காரு பார்த்தீங்களா? சரியா சரியா ஆண்டுகால சேவைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சரியா, இதனால் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். சாப்பிட போறோம். மீன் மந்திச்சு அன்னைக்கு கொஞ்சமாக பார்த்துருக்காரு. எல்லாருக்கும் நன்றி செலுத்தணும். மாஷா அல்லாஹ். மீனை காட்டுவோமா பிள்ளைகளுக்கு? பாருங்க பிள்ளைகளே, பாருங்க. இதான் வாழையா கிலோ வாழையை பற்றிக்கோங்க. மாஷா அல்லான்னு பார்க்குறாங்க. மாஷா அல்லா சொல்லுங்க. மாஷா அல்லான்னு சொல்லுங்க. பாருங்க, இது கண்ணியில் வைக்கிறாங்களே. காலமுள்ள காலம் பத்திரிக்கை எங்களுக்கு. பாருங்க பாருங்க, மாஷா அல்லா சொல்லுங்க. பார்க்குற பிள்ளைகள் கண்ணில் வைக்கிறாங்க. ஆமாம், ஏசுவார் போகிறேன். பாருங்க, முன்னுக்கு பாருங்க. ஜெயம் பாருங்க, ஜெயம் பாருங்க. அப்படியே மாமாவையும் பாருங்க. அப்படியே சைடுக்கு வந்து ஜெயம் பாருங்க. இந்த வருது பாருங்க, எப்படி வருது இந்த மலையா பாருங்க. அடிக்கடி கேட்குறலி 1000 கிலோ மீன் வந்தால் எப்படி கலட்டுறேன், இப்படி தான் கலட்டுறேன். நாங்கள் பார்த்துக்கோங்க. உதவி தள்ளுவார் எங்கட மாமா. பார்த்துக்கோங்க வர மீன் வந்தா சரி. மீன் தான் சுற்றி வருவோம். ஒரு சிலர் இப்படி லேசாக வந்துக்கும். பாருங்க, கஷ்டத்தில் காய்ச்சலும் தலைச்சலையும் 2 நாளாகுது. 2 காய்ச்சல் எங்கட போட்டுக்குள்ள பூச்சி போட்டு வந்துட்டு அப்படி காணாமல் இருமலும் தான். இந்த வருத்தம் வேலையாக செஞ்சு வாரம் கடலுக்கு. அது தெரியும். இப்படி 30,000 ரூபா 100 கருவாரண்டு தெரியும் இருக்கு. இந்த தொழிலை செஞ்சும் கடன் தானே வருது நமக்கு. எவ்வளோ பறக்கத்தான தொழில். இந்த தொழிலை செஞ்சு எங்களுக்கு கடன் பாருண்டா அங்கே போனால் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா கடன் வாங்கி வச்சுருப்போம். பாருங்க, மாஷா அல்லான்னு சொல்லிட்டு இருந்த பலையாவோட கொஞ்சம் கூடிருக்கு பலையா. வரட்டும் வரட்டும், இன்றைக்கு ஏறட்டும் கேட்டு கத்தி இன்றைக்கு தான் இறைவன் நீங்களோட துவா ஏற்றுக்கிட்டான் போல இருக்கு. வாங்க. இது அவர் இந்த கடற்கரை வந்து யாரு? இந்த இவர் சரி, இவரை காணலையே. நான் அந்த இதை சொல்றீங்க. அவரை ஒரு மீன் கடிச்சிருக்கு. அவருக்கு வாலில் கடிச்சிருக்கு மீன் ஒன்று ஓடிய திரட்டி. இவர் தான் அளக்கொடுவா குட்டியாது. இதில் தான் திரட்டி தெரிஞ்சது மீன்கள். இந்த இதில் தான் இந்த மீன்களை ஒளிம்பிருக்கு. பாருங்க எப்படி கடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாழை திரட்டி வந்து கடிச்சிருக்காரு. கடிக்கி பிடிக்கிறது தான் இந்த பார்த்துக்க எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு வாழை கடிச்சிருக்கு ஓடி வந்து. பாருங்க, இப்படி தான் சுற்றி வரும் மீன். எவ்வளோ கஷ்டம் அவரால். ஒரு பாட்டன் படிச்சுட்டு கலட்டுக்கலாம். அந்த பாட்டை படிங்க. எம்ஜிஆர் பாட்டுன்னு படிங்க. அப்போ படகோட்டியில்
தண்ணீர் இல்லாமல் தான் நாங்கள் பிறந்ததுல இருந்து கடல் தொழில் பாருங்க இப்படி தான் மழையா வரும் பார்த்துக்கோங்க மழையமாக வருது பாருங்க ஃப்ரெஷ் மழையா ரேடியோ ஒன்று வேலை வச்சுட்டு இருக்கி பாருங்க மயில் மீன் மழையாகல வாழை மழையா ஒன்று வாரத்தை எடுக்கிற இல்லையா நம்ம பிள்ளைகளுக்கு பாட்டு முடிஞ்சா மாமா ஒரு நாள் மறாலுமா ஒரு சாம்பயிறு வளர்ப்பதுகாரோ அதான் கதை அவர் குடிச்ச பாட்டாதான் பாருங்க எங்கெல்லாம் மீன் பச்சிருக்க மின்சாலா ஐஸ் அடிக்க போல காட்டுறோம் பாருங்க மீனுக்கு ஐஸ் அடிக்க போல ஐஸ் அந்த ஐஸ் இல்லை மீனுக்கு ஐஸ் அடிக்க போல ஐஸ் ஐஸ் நீங்கள் நினைக்கணும் பாவிக்கிற ஐஸ் இல்லை அந்த ஐஸ் நாங்கள் பாவிக்கிறோம் நாங்கள் பாவிக்கிறதில்ல 4 பேர் வார 4 பேர் பாவிக்கிறதில்ல நாங்கள் பாவிக்கிற ஐஸ் மீனுக்கு அடிக்கிற ஐஸ் இருட்டுக்கு கிடக்கு பாருங்க விடியாட்டும் காட்டு அது காய்ச்சல் நான் சாப்பிடல காய்ச்சல் தானே சாப்பிடல பார்க்குறாக்க பொம்மணி மீன் ஆக்கினேன் கருமுடல் இந்த கருமுடல குருவி அதையும் தின்னுக்கலாம் ஆக்கிட்டு ஆக்கணும் தின்னு கிடைக்கல காலத்தில் கயிறு குடிக்கிறது தேசிக்காய் போட்டு இது சாம்புரா பொம்மணி மீன் பொறிக்க போகிறோம் இந்த மீன் பொறிக்க போகிறோம் பாறையை பால் கறியாக்க போகிறோம் இது சாம்புரா மாசாலரா ஒரு 1000 கிலோ மேலே வரும் என்ன என்ன மாசாலா ஒரு 1000 கிலோ மீன் வரும் நல்லா சந்திரிக்கான் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்து மாசாலா வளையாவும் கிலோ வளையம் ரொப்பரும் 2 சலப்பத்தையும் கலந்துச்சு மாசாலா இப்போ பாருங்க வெட்டுறாருங்க செயல் அடிக்கிற பார்த்தீங்க இந்த மீன் தூண்டலில் வந்த மீன் அதை இன்றைக்கு கறியாக்கிறோம் பால் கறியாக்கப்புறம் பாறையை எப்படி செயல் அடிக்க பார்த்தீங்களா செயல் அடித்து அதை பொறிக்க போகிறார் அவர் அதையும் சுண்ணாம்பாலையும் பொறிக்க போகிறார் அவர் மாசாலில் நான் பாறையை பால் கறியாக போகிறேன் இதுதான் பாறை யாருங்க பாறையை இதையும் அவர் வெட்ட போகிறாரு வெட்டி பால் கறியாக போகிறாரு பால் கறியாக இல்லை பாறையை நான் தான் பால் கறியாக்குறேன் மாசாக நேற்று குருவிலியை தூள் போட்டு ஆக்கி கொடுத்ததுலேருந்து கறி நல்லா இருக்கான்னு சொல்லி ஆக்க சொல்கிறா 3 பேரும் சொல்கிறாங்க கறி நல்லா இருக்கு நல்லா ஆக்கிறீங்க மௌரப் சாப் நீங்கள் மௌரப் சாப் நீங்கள் தான் ஆக்குங்கன்னு சொல்லி இன்றைக்கு பால் கறியாக சொல்லியிருக்கா இன்றைக்கு பாறையை எப்பயும் தான் பால் கறியாக்குற மஞ்சத்தூள் போட்டு தலைப்பால் வச்சு டிக்கி ஆக்கினா தான் ருசியாக இருக்கும் கொல்காப்பொடியெல்லாம் போட்டு எந்த கறியும் தான் நல்லா தேங்காய் பால் பக்கெட்டு போடுறதில்ல தேங்காய் தான் நாங்கள் போடுறோன்னு சாதா 250 ரூபானாலும் ஆக்கி தின்னத்தனை வேணும் தான் பழைய 200 ரூபா தேங்காய் 250 ரூபா என்ன செய்கிற காலேஜ் தைக்கினா கோலேஜ் தைக்கினா ஆனும் இப்படி இருக்கு இந்த வெட்டுறாரு பாருங்க மாசாலாம் நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கோம் மீன்பாட்டை தண்ணி கணக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் ஓடணுமா அதுக்கு இந்த ஓடிக்கொண்டே இருக்கோம் மாசாலாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாறையை வெட்டுறாரு பாருங்க இந்த பாறையை பால் கறியாக்க போகிறோம் பாறையை வெட்டுறாரு பாருங்க பாறைக்கு எப்படி அதை அப்படியே வெட்டணும் அது முள்ளில் அப்படியோ ஈசல் மாதிரி அதை அப்படியே வெட்டிட்டு வந்தால் தான் வெட்டி அப்படி இழுத்துட்டு வந்து அது வேறையாக வரும் பாருங்க எப்படின்னு பார்த்தீங்களா விளையாடு மாதிரி இருக்கி அது கறக்கு அப்படியே வெட்டிட்டு கையல் கவனம் கத்தி தான் பாஞ்சிடும் கத்தியல் கையல் கவனம் பாருங்க கறக்கு விளையாடு மாதிரி பாருங்க அது ஆனால் நம்மளுக்கு இருமலும் தான்
காய்ச்சலும் அடிச்சு இருமல் வந்து இரவும் சாப்பிடல. பார்த்தீங்களா, வேறு பேர் தான் நவபர ஸ்டாப். அவர் தான் அந்த கறி மீன் பட்டுற நான் பட்டுறல வெட்டி எல்லாம் வேறு ஆக்குறது. நம்மளுடைய கையில் கொஞ்சம் காயம் உண்டு, அதால் வெட்டலை. அவர் தான் வெட்டுறாரு. இப்படி பார்த்தீங்களா சுடிக்கிற மாதிரி. இது கற்கா பாறைக்குட்டின்னு சொல்லுவார். இல்லை நல்லா தெரியும், ஃபோன் வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. வெட்டிப்பாடு இது பாறை. பாறையை பார்த்தீங்க, பாருங்கள் எப்படி வெட்டிப்பாடு இது பார்த்தீங்களா. துண்டு வேண்டாம், மஸ்கத்து மாதிரி தான் வெட்டிப்பாடு இது. எங்களுக்கு நேரம் இல்லை, காட்டாக இந்த வேலை நடக்குது. சாம்பூரா பார்த்தீங்களா, வால்சியம் சோறு இரவு சாப்பாடு. மாமாவுக்கு காய்ச்சல், எங்களோட மாமாவுக்கு காய்ச்சல். சாப்பாடு வாங்கிட்டு விட்டு படுக்கார் பாருங்க. இரவும் சாப்பிடல, ஒரு இன்றைக்கும் சாப்பிடல. ஏலா மூஞ்ச கொஞ்சம் காட்டுக்கு மாமா. இதான் எங்களோட பெட்ரூம் பார்த்துக்குங்க. பாருங்க, சரியான தலைக்கேடியும் காய்ச்சலும் நடுக்கலும். ஏலா ஒரு கொஞ்சம் சோமில்ல வந்து 7 நாள் இருமினுடனே இந்த பெண்ணுக்கு கலலை ஒன்று பெருசு நோவுது. இருமினா தொண்டை நோவு, கலலை நோவு. ஆளுக்கு வருத்தம் கொஞ்சம் சோமில்லை. சாலை நாங்கள் இரவைக்கு வலையை பிடிச்சி பாருங்கள். வலையெல்லாம் வச்சாச்சு. மாமாவுக்கு காய்ச்சல் வேறு. சாலாம் நிறத்துற வலையை பிடிச்சி எடுத்துகிட்டு நாளைக்கு ஓடிடுவோம் பாருங்கள். இப்போ வந்துட்டு கறியாக்குனது கொஞ்சம் போதாமல் வந்துட்டு இன்ஷால்லாம் நாங்கள் மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள். இதுதான் மீன் வந்துட்டு பாருங்கள். சோறெல்லாம் ஆக்கியாச்சு. இது மீன் வந்துட்டு காலையில் வெட்டி வச்சது தான். இது வாழை சாம்பரா, அடுத்தது என்னது பாறை. எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச இரவைக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ எடுத்துருக்கேன் இரவைக்கு. இதான எங்களோட கிச்சன் பாருங்கள். சோத்தை இறக்கியாச்சு, மீனை பொரிக்க போகிறோம். அடுப்பு பற்றிட்டு இருக்கி. உங்களோட கிச்சன் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஊற்றியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள். தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்குவோம். கொஞ்சம் லிமிட்டாக தான் ஊற்றுவேன். சொன்னால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது, பழைய எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ஊற்றிக்கிட்டேன். நேற்று பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சம் மிச்சம். சொன்னால் கடலில் ஒன்றையும் வேஸ்ட் பண்ண இயலாது, ஊற்றி விட இயலாது. மிச்சப்பட்டதை வச்சு தான் ஆகணும். சொன்னால் சாமான் இல்லாமல் போனால் கஷ்டம். பாருங்கள் எங்களோட ஏரியா எப்படி கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். சில டைமில் கப்பக்காரம் வந்துட்டு நாங்கள் தூங்குகிற டைமில் வந்துட்டு சில போட்லேயும் ஏறிட்டு போயிடுவான். போட்டு அடிச்சுட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சில டைமில் வந்துட்டு வலையை வெட்டி போட்டு ஓடுற தருணமும் வரும் எங்களுக்கு. நாங்கள் சில டைமில் ஓடியும் இருக்கோம் அப்படி வலையெல்லாம் வெட்டி போட்டு. பாருங்கள், இப்போ மீன் பொரிக்கிறத காட்டுறேன். பொரிக்க போகிறோம் பாருங்கள். ரயில் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுக்கிற கதை தான் எங்கட கதை. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீனை பிடிச்சி கொண்டு கொடுத்தாலும் என்ன செய்கிறது, அங்கே கடனாக தான் இருக்கும். வாங்கி வச்சுருப்போம். இப்போ 1 லட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட கடன் இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு போனாலும் கையில் காசு கொண்டு போகல. அதுதான் எங்களோட தொழில். இது பவல் புல்லாக கடந்து வெட்டின மீன் தான் இது. பார்த்துக்கோங்க. பகலில் வீடியோ எடுக்கலாம் போய்த்து வேலை கொஞ்சம் கூட்டிகிட்டு ஃபோனும் சார்ஜ் இல்லாமல் போய்த்து பாருங்கள். இப்போ நைட்டில் வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு சாப்பிட போகிறேன். நீ சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவோம். 1 ஹவர் இல்லாட்டி 2 ஹவர் தூங்குவோம். 12 மணிக்கு ஒழும்புவோம். இப்போ அந்த டைம் வந்துட்டு 9:30 அப்படி இருக்கும். ரேடியோ போயிட்டுருக்கு. பின்னுக்கு ரேடியோவில் பாட்டு போடுவோம். இப்போ கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவோம். ஆனால் கனவா வடிக்கிற சீசன் ஒன்று வரும். இனி கனவா வடிக்கிற சீசன் தான். இனி லைனுக்கு வந்துட்டு மீன் விழுவோம். கிலோவாழை மீன் வந்து விழுவும். அந்த கிலோவாழை மீன் வந்து உள்ளே போணுச்சுன்னு சொன்னால் இனி எங்களுக்கு தூக்கமே இருக்காது. கனவா எடுக்கணும். விடிய இருந்து கனவா எடுத்து போட்டு 12 மணிக்கு வலை பிடிக்கணும். பாருங்க இன்ஷால்லா. அதில் என்னத்தையும் பிடிச்சிட்டு வந்தால் தான் எங்களுக்கு காசு வரும். ஒரு சில டைமில் மீன் வந்துட்டு நல்ல விலை போகும். 5000 ரூபாயெல்லாம் போகும். 1 கிலோ மீன் வந்துட்டு 5000 ரூபா போகும் கிலோவாக. ஒரு சில டைமில் வந்துட்டு அதே விலை தான் போயிட்டு இருக்கும். இவனே வந்து கொண்டு வந்தோன்னா 1000 ரூபா போகுதுன்னு சொல்லி போட்டு மக்கி அவ்வளோத்தையும் அவனே கொள்ளை அடிச்சுடுவானே. எல்லாரையும் செல்லல. நல்ல முதலாளி மாதிரியும் இருக்காங்க, கெட்டவனிகளும் இருக்கானே. மீன்களுக்கு வந்து விலையை கேளுங்க, எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கணும். தொழிலுக்கு போகிறவனுங்க வாயை மூடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்பு தான் வைப்பானிய.
இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு போயிட்டு கடைசியில் எங்கள் இடத்துல களவு எடுக்கிறவன் எவனும் நல்லா இருந்த சரித்திரம் இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னுச்சுன்னா தூக்கம் முழிச்சு சாப்பாடு இல்லை, ஒழுங்கான தூக்கம் இல்லை, உசிருக்கு பயத்தில் எவ்வளவோ தியாகம் செஞ்சு இந்த மீனை கொண்டு போனோம்னு சொன்னால் அதுலேயும் கொள்ளையடிக்கிறேன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க எவ்வளோ கொள்ளைக்காரர்கள் இடிப்பான்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம். சரி, ஒரு மாதிரியாக மீன் பொரிச்சு முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் அந்த வலையை இழுத்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி தூங்கி தான் வலையை இழுக்க வேண்டியது. பாருங்கள், இந்த சோறு வச்சிட்டு இருக்கோம். சோத்தை வச்சுட்டு மாமா ஒழுப்புனா மாமாவுக்கு சோறு வானான்னு சொல்லிட்டாரு. ஆளுக்கு காய்ச்சல் படுக்கட்டுமென்று நாங்களும் விட்டுட்டோம். காலையில் ஒளிம்பி சட்டை பிடிச்சாலும் பிடிப்பார், சோறு வைக்கலையேன்டான்னு சொல்லிட்டு பாருங்கள் பிள்ளைகளுக்கு சோறு வைக்க வாப்பா படுக்காரு. சோறு வரையில் ஆக்கி தந்தோட்டியே இல்லை வாப்பாவில் நாங்கள் சாப்பிட போகிறோம். பாப்பாவுக்கு சோறு வானாதான் பாவம். சோறு கொஞ்சம் தான் ஆக்கியிருக்கேன் சின்னமே. நாங்கள் பொரிக்கக்குள்ளேயே கொஞ்சம் மீனை திண்டு முடிச்சிட்டோம். பொரிச்ச மீனை பாருங்கள், மிச்சப்பட்டு இவ்வளோதான் இன்றைக்கி பாருங்கள். இப்போ 3 பேரும் தான் இப்போ ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ மாமாவுக்கு வந்துட்டு சோறு வானான்ட்டாரு, வைக்கையும் வானான்னு சொல்லிட்டாரு. என்ன செய்ய, நாங்கள் மட்டும் திண்டு போட்டு நீ செய்ய வேதனை தான். என்ன செய்ய, கூட வந்தவர் சாப்பிடாம படுக்காரன்னு சொல்லி போட்டு இப்போ தான் குளிசையெல்லாம் போட்டுட்டு படுக்கார அவர். பாருங்கள், இந்த மாமாவுக்கு வைக்கிறியா? இன்னும் மாமாவுக்கு வைக்கிறியா? பாருங்க, இது பால் கறி ஆக்கியிருக்காரு. தேங்காய் புளிஞ்சி அழகாக பால் கறி ஆக்கியிருக்காரு. பாருங்க, ஆட்கள் வந்து கொடுத்து வைக்கல, சாப்பிட்றதுக்கு படுக்காரு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சாப்பிட போகிறோம். இனி பசிக்குது. பார்க்குற நம்பர்கள் வந்துட்டு சும்மா போவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னால் இது வந்துட்டு 6 நாள் வீடியோ. இது 6 நாள் வீடியோ வந்துட்டு விடிஞ்சால் 7 நாள் 7 நாள் வீடியோ வந்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்துட்டு 1 மணித்தாலும் 2 மணித்தாலும் போகிற வீடியோ வந்துட்டு இது இப்போ 2 துண்டாக தான் போடுவேன். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு போடுவோம். பார்க்குறாக்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு பலனெல்லாம் போய்த்துடும் பாருங்கள். வீடியோ செஞ்சதுக்கு லைக்கை போடுங்க. பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீனை கொண்டு போனாலும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த மீனுக்கு சரியான விலை போகாது. இஞ்சி கடந்து கஷ்டப்பட்டு போட்டு போகிறா மிச்சம் எங்களுக்கு கடைசியில் ஒன்று மிச்சம் இல்லை. தூக்கம் முழிச்சு கடைசியில் புள்ள குட்டி எழுற செய்தியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னுச்சுன்னா எங்களோட ஏரியா விட்டு ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தாண்டினோம்னு சொன்னால் ஃபோன் நெட்வொர்க் எதுவுமே வேலை செய்யாது. அதுக்கு பிறகு இறைவன் தான் துணை போகிறது தான். அதுக்கு பிறகு கரை என்றைக்கு ஊருக்கு வரமோ அன்றைக்கு தான் வந்துட்டு 20 கிலோமீட்டரில் வச்சு தான் ஃபோன் வேலை செய்யும். இப்போ எங்களை கடலில் வந்துட்டு நீர் வந்துட்டு ஓவராக இருக்கி இருந்துச்சுன்னா இப்போ ஓடணும் வந்துட்டு 100 கிலோமீட்டர் ஆகிட்டு நீர் வேகம் போட்டு ஓவர் அடைஞ்சிட்டு வந்துட்டு 70 கிடந்தேன். இப்போ 100-110 கிட்ட ஆகிட்டு இப்போ வந்துட்டு ஒரு நாள் ஒரு இரவும் ஒரு பகலும் ஓடுனா தான் எங்களோட ஊருக்கு போய் சேரலாம். பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட், இரவு வலை வச்சு எங்களுக்கு ஒரு 150 கிலோ மட்டில் மீன் கிடச்சிச்சு. பாருங்கள், எங்களை மீனெல்லாம் வந்துட்டு ஐஸ் அடிச்சிட்டோம். இன்னும் இருக்கிறது கொஞ்சம் வலை இருக்கி அதை எங்களுக்கு எடுத்த மனுஷன்னா இருக்கிற மீனையும் உள்ளுக்கு வச்சு அடிச்சுட்டு போட்டு இனி ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஊருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட், எங்களோட ஊருக்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். எங்களோட ஊர் வாசம் அடிக்குது. எங்களை பார்த்தாலும் பச்சை பசருண்டு அடிக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் எங்களோட வாழைச்சின ஹார்பர். பாருங்கள் எவ்வளோ போட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஊர் வாசம் அடிக்குது. எங்கேயோ வெளியே இருந்து வாரமே ஒரு ஃபீலிங். ஒரு 6 நாள் 7 நாள் கடலில் கிடந்து விட்டு ஊருக்கு வரக்குள்ளே ஒரு ஃபீலிங் உண்டு. இருந்துச்சுன்னா நம்மளோட புள்ள குட்டிகள் எல்லாரையும் வந்துட்டு ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு சந்திக்க போகிறோம்ல ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் அது சொல்லி புரியாது. பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் எங்கள் வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், எங்களோட வீடியோ மீனை கொண்டு வந்து பறிக்க போகிறோம். பாருங்கள், எங்களோட ஊரில் என்ன செய்ய மீனுக்கு வந்துட்டு விலை தான் போகல. 300 ரூபா 350 ரூபா தான் மீனுக்கு போகுது.